இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின ஞானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். The book of Ruth, chapter number 3, verse number 16. அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். And when she came to her mother-in-law, she said, how did you fare, my daughter? Then she told her all that the man had done for her. உன் செய்தி என்ன? நகோமி ரூத்தை பார்த்து கேட்கிற ஒரு காரியம். மகளே, உன்னுடைய செய்தி என்ன? நான் உங்களை பார்த்து இன்றைக்கு கேட்கிறேன், உங்கள் செய்தி என்ன? உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற செய்தி என்ன? இன்றைக்கு தேவன் உங்களுக்காக சொல்ல விரும்புகிற, பேச விரும்புகிற செய்தி தான் என்ன? 18ஆம் வசனத்தில் சொல்கிறார், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்துரு. காரியம் ஜெயமாய் முடியும். ஏன் தெரியுமா? நெகமாயா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்துரு. உங்களுக்கான செய்தி என்ன? கொஞ்சம் பொறுத்துரு. இவ்வளோ நாள் பொறுத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துரு. வெயிட் பேஷன்ட்லி, பொறுமையோடு காத்திருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பொறுமையோட கொஞ்சம் பொறுத்துரு, காரியம் ஜெயமாய் முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, காரியம் ஜெயமாய் முடியும். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் எழுதுகிறார், நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உனக்கான செய்தி என்ன? உன்னுடைய குணம் என்ன? உன்னுடைய நற்குணம் என்ன? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து என்ன செய்கிறார்? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் அறியும்படி செய்வார். நீங்கள் யார் என்பதை கர்த்தர் அறியும்படி செய்வார். உங்களை குறித்த தவறான பார்வைகள், உங்களை குறித்த தவறான பேச்சுக்கள், உங்களை குறித்த தவறான விமர்சன உதடுகள், உங்களை குறித்து வெளியிலே பரப்பப்பட்ட பொய் பிரச்சாரங்கள், இதெல்லாம் பொய் என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார். உங்களுக்கான செய்தி என்ன? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறியும்படியான செய்தி தான் உங்களுக்கான செய்தி. இன்றைக்கு கொஞ்சம் பொறுத்துரு, காரியம் ஜெயமாய் முடியும். நிச்சயமாக கர்த்தர் ஜெயமாய் முடிய வைப்பார். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொன்னாரே. உனக்கான செய்தி என்ன? உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அவளை சந்திப்பதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். வேண்டியபடி எல்லாம் செய்வதற்கு என் தேவன் உண்மையில் ஆண்டவர். அதே ரூத்தின் புஸ்தகத்தில் தானே இந்த வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வைக்கிறார். நிறைவான பலன் என்று எழுதி வைக்கிறாரே. நிறைவான பலன் என்று எழுதி வைக்கிறாரு 2வது அதிகாரத்தில். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன், நிறைவான பலன், ஒரு பர்ஃபெக்ட் பிளஸிங்ஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்ஸை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நிச்சயமான நிறைவான நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. உங்களுக்கான செய்தி என்ன? மகளே, மகனே, உனக்கான செய்தி என்ன? இவ்வளோ நாள் பொறுத்திருந்தியே, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்தியே, இப்போ சமீபத்தில் உன் விசுவாசம் சற்று தள்ளாடுகிறதே. சில நேரங்களில் ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும் ஆண்டவரே என்று கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்முடைய இருதயம் போய்கொண்டே இருக்கிறதே. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என் அவிசுவாசம் வெளிப்படாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க. ஒரு நாளும் தளர விட்டுறாதீங்க. திடன்கொள்னு சொல்றார் ஆண்டவர். திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. திடன்கொள், தைரியமா இருங்க. கொஞ்சம் பொறுத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துரு, காரியம் ஜெயமாய் முடியும். கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் பொறுத்துரு. உன் நற்குணம் என்ன என்பது வெளியில் வரும். கொஞ்சம் பொறுத்துருங்க, நிறைவான பலனுக்காக கொஞ்சம் பொறுத்துருங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உனக்கான செய்தி என்ன? இதுதான் உங்களுக்கான செய்தி. கொஞ்சம் பொறுத்துருங்கள். காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடிய பண்ணுவார், கைக்கூடி வர பண்ணுவார். தேவனே ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து பலப்படுத்துங்கப்பா. தேவக்காரம் கூடவே இருந்து பலி நடத்துட்டுப்பா. கர்த்தர் தைரியப்படுத்தும், வார்த்தைகளை கொண்டே தைரியப்படுத்தும். தேவ பிரசன்னம் கூடவே இருந்து அற்புதமான ஆச்சரியமான உங்களுடைய மகத்துவங்களை காண்பதற்கு எங்கள் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்தும்.